இங்க ஒருத்தர் நல்லா பாடக்கூட ஒரு சின்ன முதல்ல ஒரு ஷாப்ல பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதனால அந்த முதல் குட்டியை அவர் வாங்கிடுறாரு. அவர் அந்த குட்டி முதல்ல வீட்டுக்கு கூட்டு வந்து அது கூட பேசுறாரு. ஆனா அது பேசவே மாட்டேங்குது. அப்பதான் அவருக்கு புரியுது, இதால வெறும் பாட மட்டும் தான் முடியும், பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. இதனாலே பாட்டாலே அந்த முதல்ல கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்றாரு. ஆனா அந்த குட்டி முதல்ல ரொம்ப சில்லா இருக்கனால அது தூங்கிடுது. அவர் கழுத்துல இருக்க கச்சிப்பை தூக்கி அந்த முதலுக்கு போத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த முதல்ல ஒரு சவுண்ட் கொடுக்குது. அந்த மியூசிக் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த முதலோடு சேர்ந்து அதை அவர் ஒரு பாட்டாவே மாத்துறாரு. இதுக்கப்புறம் 2 பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய பாட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முதலையும் நல்லா வளருது. அவருக்கு ஒரு ஐடியாவும் வருது. அவர் ஒரு கான்செப்ட் நடத்தலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அந்த கான்செப்ட்ல போட்டு அவரும் அந்த முதலையும் ஸ்டேஜ்ல கான்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மீட்டப் பண்றாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல ஏறி இவ்வளவு மக்களை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. இதனாலே அந்த முதல்ல பாட்டு பாடவே இல்லை. அந்த கான்செப்ட்ல இருந்த எல்லா மக்களும் அந்த முதல்ல பாடாதனால எல்லாரும் ஏஞ்சு போயிடுறாங்க. இதனால அவருக்கு பயங்கர லாஸ் ஆயிடுது. கடைசியில அந்த முதலை விட்டு அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு.